ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் வச்சு நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். நார்மல் பீசஸும் எடுத்துருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு சீரக சம்பா நொய் அரிசி ஊற வச்சு வாஷ் பண்ணி தண்ணி வடித்து வச்சுருக்குறேங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் ஊற வச்சு பச்சையாக அரைச்சிருக்கிறேங்க. இது போடும்போது பிரியாணி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் யூஸ்வலாக நம்ம போடுற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சதுனால அளவாக எடுத்துருக்கிறேன். தயிர் டேஸ்ட்டுக்காகவும் கறி வேகிறதுக்கோசரம் எப்பவும் பிரியாணி பண்ணும்போது அது எந்த பிரியாணி இருந்தாலும் தயிர் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நெய், எண்ணெய்ங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம கரம் மசாலா பொடி, அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இதெல்லாம் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம செஞ்சு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், தம் பிரியாணி தான் செஞ்சுருக்கிறேன். வாழை இலை வச்சு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள், சாப்பாடு நல்லாவே வெந்திருக்குதுங்க. அதே மாதிரி பீசஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் நேரம் வேக வச்சு போட்டது இல்லைங்களா. இது ஃபுல் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், பார்க்குறவங்க போய் பாருங்கள். பாருங்கள், ஃபைனலாக நம்ம டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. லெக் பீஸோட பிரியாணி, எக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி, அப்புறம் லெக் பீஸ் டீப் ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு வச்சுருக்குறேங்க தொட்டுக்கிறதுக்கு, கிரேவி மாதிரி, ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் சில்லி, ரசங்க. குழம்பு நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. நம்மளுடைய பொடி இந்த சிக்கன் மசாலா குழம்பு பொடி போட்டு செஞ்சுருக்குதுங்க. யாராருக்கு வேணுமோ ஆர்டர் கொடுங்க, செஞ்சு கொடுக்குறோம். நல்லா இருக்குங்க. சில்லிக்குமே நம்மளுக்கு எந்த கெமிக்கலும் சேர்க்காததுங்க. நம்மளுக்கு கலருக்கோசரம் எந்த கெமிக்கலும் நாங்கள் சேர்க்கறதில்ல. பாருங்கள், டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.